பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 7 மே 2025 புதன்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பிரிட்டன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர். சரிங்களா? ஆக்சுவலாக நைட்டு 1:05 மணிக்கு, அதாவது அதிகாலை 1:05 மணிக்கு ஆரம்பித்து 25 நிமிடங்கள் வந்து தாக்குதல் நடந்திருக்கு. அந்த டைம் வந்து நியூஸ் பேப்பர் பிரிண்ட் ஆகி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்துட்டு போயிருக்கும். சரிங்களா? இந்திய இராணுவம் அந்த இன்ஃபர்மேஷனை வெளியிடுறதுக்குள்ள அதனால 7ஆம் தேதிக்கு வந்து கொடுக்கல. சரி, அவங்க 8ஆம் தேதி நியூஸ் பேப்பரில் கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி நம்ம பேசியே ஆகணும். என்ன அப்படின்னா இது வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வந்துட்டு நம்ம இந்தியாவோட இராணுவ பலத்தையும் பாகிஸ்தானோட இராணுவ பலவீனத்தையும் குறிக்குதுன்னு கட்டாயம் சொல்லலாம். ஏன் அப்படின்னா அதாவது இப்போ வந்து தாக்குதல் நடக்க போதுன்னு தெரியும். சரிங்களா? பாகிஸ்தானுக்கு இந்தியா தாக்குதல் தொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். அது கண்டிப்பாக 90% வந்து வான்வழி தாக்குதலாக தான் இருக்கும் அப்படின்றதும் தெரியும். ஸோ இவ்வளோ தெரிஞ்சும் அதுக்கான முன்னேற்பாடுகள் நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நிறையா உங்கள் மேலே ஏவுகணை, அது என்னது, அணு ஆயுத தாக்குதல்லாம் வச்சுருக்கோன்னு சொன்னவங்க இந்தியா அவங்களோட வான் எல்லைக்குள்ளே போய் 9 இடங்களில் தாக்குதல் நடத்தியும் அவங்களால தடுக்க அப்படின்றது ஒரு நிசப்தமான உண்மை. சரி, அப்போ இந்தியாவுக்குள்ள அவங்க தாக்குதல் நடத்திட்டு போனாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், அவங்க வந்து சொல்லலை எங்கே வரப்போகிறாங்க, தீவிரவாத தாக்குதல் எங்கே நடக்க போகுது, என்ன ஏதுன்னு தெரியல. திடீர்னு வந்து டூரிஸ்ட்டை கொண்டுட்டு அவங்க போயிட்டாங்க. சரிங்களா? ஆனால் தாக்குதல் கட்டாயம் வரும் தெரிஞ்சும் அவங்களால தடுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது உலக நாடுகளே வியக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன். சரியா? இந்திய இராணுவத்தோட முழு பலத்தை, சரிங்களா, இந்திய இராணுவத்தோட முழு பலத்தையும் பாகிஸ்தானோட ஒரு முழு பலவீனத்தையும் காமிக்கக்கூடிய ஒரு ஆப்ரேஷன் தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர். இன்னொன்று, இந்த ஆப்ரேஷன் சிந்தூரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சிவிலியன்ஸ் வந்து யாருமே பாதிக்கப்படலை. இதில் வந்து உயிரிழந்தது எல்லாமே வந்து தீவிரவாதிகள் தான். மெயினாக வந்து ஜெய்ஷ் இ முகமதோட அமைப்போட அந்த தலைவர் யாருன்னா மசூத் அசார். அவங்க குடும்பத்தில் 10 பேர் வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. சரியா? அதில் வந்து அவங்க சகோதரி, அவங்க சகோதரரோட குடும்பம் எல்லாம் சேர்ந்து 10 பேர் இறந்துருக்காங்க. சரியா? ஸோ இப்படி தானே இருந்திருக்கும். அதாவது அந்த பெண்களை வந்து அவங்களோட பெண்களோட கணவரை வந்து அவங்க கண்ணு முன்னாடியே சுடும்போது, சரியா? ஆனால் இருந்தாலும் அறிக்கை விட்டுட்டு இருக்காப்புல இவர். சரியா? கூடிய சீக்கிரத்தில் இவருக்கும் வந்து செக் வைக்கப்படும். சரியா? நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பரில் இது சார்ந்து ஃபுல்லாக தகவல் இருக்கும். அதை நம்ம பார்ப்போம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த 9 இடங்கள், அந்த 9 இடங்களில் எது முக்கியமானது, என்ன ஆப்ரேஷனுக்கு என்ன மிசில் வந்து பயன்படுத்தினாங்க, எல்லாமே நம்ம பார்ப்போம். இதில் மெயினாக என்ன நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னா, கர்னல் சோபியா குரேஷி அவங்களும் விங் கமாண்டர் வியோம்கா சிங், இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம இராணுவத்துக்கான தகவலை வெளியிட்ட பெண் அதிகாரிகள். சரிங்களா? 2 பேர், கர்னல் சோபியா குரேஷி, இன்னொருத்தவங்க விங் கமாண்டர் வியோம்கா சிங். சரியா? ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பரில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை பார்த்துடலாம். சரியா? சரி, இந்தியா பிரிட்டன் இடையே தடையற்ற வணிக ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. தடையற்ற வணிக ஒப்பந்தம் இந்தியா பிரிட்டன் இடையே. இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, பிரிட்டனோட பிரதமர் பேர் என்னென்னா கியர் ஸ்டார்மர். சரிங்களா? பிரிட்டனோட பிரதமர் பேர் கியர் ஸ்டார்மர். ஓகேவா? சரிங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இதோட சிறப்பம்சங்கள், அதாவது பிரிட்டனுக்கு நம்ம ஏற்றுமதி செய்கிற பொருள், அந்த பொருளுக்கு வந்து பிரிட்டனில் வந்து வரி விதிப்பாங்க. அதில் 99% பொருட்களுக்கு வரி விலக்கு பெற்றிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்தியாவோட ஏற்றுமதி அதிகரிக்கும் ஒன்று. இன்னொன்று, இந்தியா இறக்குமதி வரி குறையும். முதல் கட்டமாக 90% பொருட்களுக்கு வரி குறையும் சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து இறக்குமதி பண்ணுறாங்கல்ல, அந்த பொருட்களுக்கு வந்து 90% பொருட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரி குறையும். அடுத்த 10 ஆண்டுகளில் இவற்றில் 80% பொருட்களுக்கு முழுமையாக வரி நீக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பிரிட்டன்லேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய 85% பொருட்களுக்கு அடுத்த 10 ஆண்டில் வரியே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ரொம்ப முக்கியமானது, எந்த நாட்டுடன் தடையற்ற வணிக ஒப்பந்தம் இந்தியா மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னா பிரிட்டன். சரியா? சரி, ரைட்டுங்க. அடுத்தது பார்க்கலாம். இது நம்மளுக்கு தேவையாக இருக்கும். அதாவது நிறைய பேர் அஞ்சல் அலுவலகத்தை வந்து பயன்படுத்தியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் குறைகள் இருந்துச்சு அப்படின்னா 22ஆம் தேதிக்குள்ளே அந்த குறைகளை வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வெப்சைட் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. pg.tn@indiapost
pg.gov.in சரியா, pg.tn@indiapost.gov.in அப்படின்ற மின்னஞ்சலில் நீங்கள் புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, சரி ரைட்டுங்க. இன்றைக்கி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்த்தீங்கன்னா கம்மி தான். இதில் ரொம்ப முக்கியமான நியூஸ் எது அப்படின்னா இதுதான், சாலை விபத்தில் சிக்குபவர்களுக்கு கட்டணமில்லா சிகிச்சை திட்டம் அமல். இந்த திட்டம் பேர் என்ன அப்படின்னா, திட்டம் பேருமே அதே தான், சாலை விபத்தில் சிக்குபவர்களுக்கு கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கும் திட்டம் 2025. இதுபடி யாராச்சும் மோட்டார் வாகனத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழே 7 நாட்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனையில் 1.5 லட்சம் செலவுக்கான மருத்துவத்தை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு சார்பாக அறிவிச்சிருக்காங்க. சரியா, ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்த திட்டத்தின்படி யாரும் ஆக்சிடெண்ட் ஆகி வந்தாங்கன்னா அவங்களுக்கு 7 நாட்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். 1.5 லட்சம் ரூபா மதிப்பிலான கட்டணமில்லா சிகிச்சை அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனையில் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு சார்பாக அறிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி திட்டம் ஏற்கனவே எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படின்ற திட்டம் 2021 டிசம்பர் 18 வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ சாலை விபத்தில் சிக்கினவங்களுக்கு உடனடியாக அவங்கள மீட்டு காப்பாற்றுறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. சரியா, இந்த திட்டத்தின்படி விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் சேர்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து 5000 ரூபாய் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி கூடுதல் இன்ஃபர்மேஷனாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ இது ரெண்டும் ஒரு முக்கியமான திட்டமாக பார்த்துக்கங்க, பாஸ் பண்ணி கூட எழுதி வச்சுக்கோங்க. சரிங்க, அடுத்து பாருங்கள். இந்த நியூஸ் வந்து நம்மளுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த தெலுங்கானா சத்தீஸ்கர் பார்டரில் வந்துட்டு நக்சல் ஒழிப்புக்கான இறுதிக்கட்ட நடவடிக்கை வந்து நடந்துட்டுருக்குன்னு நம்மளுக்கு திரும்ப சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நக்சல் வந்து இந்தியாவிலேருந்து எந்த ஆண்டுக்குள்ளே முழுவதுமாக ஒடுக்கப்படுவாங்க அப்படின்னா 2026 மார்ச் மாதத்துக்குள்ளே முழுவதுமாக ஒடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உள்துறை அமைச்சகம் சார்பாக. ரொம்ப முக்கியமானது. சரியா, அதாவது 2026 மார்ச் மாதத்துக்குள்ளே முழுமையாக நக்சல் தீவிரவாதம் ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சரியா, அதே மாதிரி இதில் பாருங்கள், ருமேனியா நாட்டில் வந்து புதன்கிழமை சூப்பர் பெட் அப்படின்னு கிளாசிக் செஸ், அதாவது சூப்பர் பெட்டு கிளாசிக் செஸ் நடக்குது. சரியா, இதை நம்ம பார்ப்போம், பின்னாடி யார் ஜெயிச்சிருக்காங்க என்னதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு ருமேனியாவில் சூப்பர் பெட் கிளாசிக் செஸ் போட்டி நடக்குது. அதில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து குகேஷ், பிரக்யானந்தா இவங்களாம் வந்து கலந்துக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்ததுங்க, அதாவது ஜார்ஜியாவில் வந்து சர்வதேச டென்னிஸ் சம்மேளனத்தோட W50 மகளிர் டென்னிஸ் நடந்திருக்கு. அதில் வந்து இந்தியாவோட ருதுஜா போசலே, நியூசிலாந்தோட பெய்க் ஹூரிகன் இவங்க 2 பேரும் ஜெயிச்சிருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதாவது இந்தியாவோட ருதுஜா போஸ்லே இருக்காங்கல்ல, இவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்னு கேட்பாங்க. டென்னிஸ் போட்டியோட தொடர்புடையவங்க. சரியா, சரி ரைட்டு. அடுத்து இது முக்கியங்க, ஐநா மனித வளர்ச்சி குறியீட்டில் இந்தியா முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 193 நாடுகள் வந்து இந்த இதில் வந்து இவங்க எடுத்திருக்காங்க. சரிங்களா, இவங்க வந்து சாம்பிளுக்கு 193 நாடுகள் எடுத்திருக்காங்க. அதில் இந்தியா 130வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, எதில் அப்படின்னா ஐநா மனித வளர்ச்சி குறியீட்டில். இந்த ஐநா மனித வளர்ச்சி குறியீட்டில் என்னென்ன எடுத்துப்பாங்க அப்படின்னா, ஆரோக்கிய வாழ்வு, கல்வி பெறும் நிலை, வாழ்க்கை தரம். சரியா, இது 3 எடுத்துப்பாங்க. இதான் மெயின். சரியா, அதாவது எது எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஆரோக்கிய வாழ்வு ஒன்று, கல்வி பெறும் நிலை ஒன்று, வாழ்க்கை தரம். இது 3ஐயும் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஐநா மனித வளர்ச்சி குறியீடு தயாரிப்பாங்க. அதில் இந்தியா 130வது இடத்துல இருக்குது. எக்கனாமிக்ஸ் சார்ந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் எதிர்பார்க்கலாம். சரியா, அடுத்து இந்தியாவோட தனிநபர் வருமானம். சரிங்களா, இந்தியாவின் தனிநபர் வருமானம் நாட்டின் தற்போதைய பொருளாதார வளர்ச்சியை பிரதிபலிக்கும் வகையில் $8,475.68 இருந்து $9,046.76 உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, சரி ரைட், ஓகேங்க. அடுத்து பார்க்கலாம்.
அதே மாதிரி 7ஆம் தேதி போர் ஒத்திகை நடந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நேற்று வந்து நடந்துச்சு. இந்த நியூஸ் பேப்பர் வந்து நீங்கள் 8ஆம் தேதி பார்த்துட்ருப்பீங்க காலையில் 5:30க்கு நடந்துச்சு. அதாவது இதோட நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த போர் ஒத்திகை இதுக்கு முன்னாடி இதே மாதிரி எப்போ நடந்துச்சுன்னா 1971 சரி, அந்த பங்களாதேஷ் பிரித்து கொடுக்குறதுக்காக இந்தியா போர் நடத்தினாங்கல்ல, அந்த போர் சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதுகாப்பு ஒத்திகை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நடக்குது. மொத்தம் 244 மாவட்டங்களில் இந்த ஒத்திகை நடைபெறும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 300 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இந்த பாதுகாப்பு ஒத்திகை 300 மாவட்டங்களில் நடக்க இருக்குது. சரிங்களா? சரி, ரைட்டுங்க. ஸோ நாளைக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் சார்ந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்மளுக்கு வரும். அதை ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். சரிங்களா? பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.